இன்னைக்கு மே மாதம் 21ஆம் தேதி புதன் ரேவல். புதன் புத்தியை தருகிறவன் புதன். புதன் ஆளுகைக்கு உட்பட்டது 2 ராசி, மிதுனம் கன்னி. நட்சத்திரம் 3 நட்சத்திரம், ஆயில்யம் கேட்டே ரேவதி. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் தலைவர் புதன். அதனாலதான் இந்த 3 நட்சத்திரங்களையும் புதன் கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட சொல்லுவார். படிப்புக்கு புத்திக்கு உரியவர் புதன். அவர் தான் அதை தர்றவர். அதனால புதனை இன்றைக்கு சூரியனுக்கும் புதனுக்கும் தீபம் போட்டோ அல்லது எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் கேட்டியோ பிரார்த்தனை பண்ணிக்க தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சரஸ்வதிக்கு வழிபாடு செய்யலாம். இதெல்லாம் செய்யறதுனால புத்தி தெளிவாகும் என்பது நம்பிக்கை. மேஷராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாட்களுமே சரியில்லை. வெத்து கெத்து அலட்டல் கர்வம் தேவையற்ற திமிர் பேச்சு அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம். ஆமாம், 3 நட்சத்திரக்காரர்களும் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். ஏங்க, மேஷத்திற்கும் செவ்வாய்க்கும் கிழமைக்கும் தலைவர் செவ்வாய். அனுகூலமான எண் 4 தெற்கு சிவப்பு செவ்வாய், 7 தெற்கு பச்சை புதன். 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும். பசுமாடு நாய் காக்கை பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அதுக்கு எதுக்கு பண்ணுறது? அப்புறம் தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி பண்ணிடுங்க. ஆம். ரிஷபராசிக்கார நேயர்களை 2 நாளும் சூப்பர். செவ்வாய் புதன் 2 நாட்களும் உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை பெருந்தன்மை நிதானம் ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வார்கள். நல்ல நாள். 2 நாள் கில்லி. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு புதன். மிருகசீரிடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் தயவு செய்து விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் போட்டுடணும். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க கோயிலில். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வீரபாகுவே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, அருக்கனே போற்றி, அங்காரகனே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் புத்தகம் முருகன் கோயிலிருந்து படித்து பார்க்கறது திருஷ்டியை குறைக்கும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். கலக்கல் கில்லி கலகரிங்க. பேச்சு சாமர்த்தியம் பொறுமை நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 7 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயகருக்கும், 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமை விநாயக பெருமானுக்கும் தீபம் போடணும். ஏன்னு உங்களுக்கே தெரியும், உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க கோயிலில். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வீரபாகுவே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, அருக்கனே போற்றி, அங்காரகனே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் புத்தகம் முருகன் கோயிலிருந்து படித்து பார்க்கறது திருஷ்டியை குறைக்கும். உறுதி. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளும் சந்திராஷ்டமம். அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும். பண விஷயத்தில் முக்கிய முடிவு எடுக்கக்கூடாது. பொறுமை பொறுமை பொறுமை. அனுகூலமான எண் திசை நிறம் கிடையாது கிடையாது கிடையாது. ஆமாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நிதானம் நிதானம். ஆமாம், 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும். பசுமாடு நாய் காக்கை பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அதுக்கு எதுக்கு பண்ணுறது? அப்புறம் தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி பண்ணிடுங்க. ஆம். சிம்மராசிக்கார நேயர்களை செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். வெற்றி உயர்வு சந்தோஷம். உங்கள் பிறகு பலமான தைரியம் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும். நல்ல நாட்கள்.
மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். மகத்தினுடைய தலைவர் கேது, செவ்வாய்க்கும் அவர் தான் தலைவர். அனுகூலமான எண் 3, 7 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 7, 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு புதன். உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க கோயிலில். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் வீரபாகுவே போற்றி, வித்யாலட்சுமியே போற்றி, அருக்கனே போற்றி, அங்காரகனே போற்றி, புதனே போற்றி, புரூரவசே போற்றி. ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யுங்க, காக்கைக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் புத்தகம் முருகன் கோயிலிருந்து படித்து பார்க்கறது திருஷ்டியை குறைக்கும், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க. வெற்றி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் புதன்கிழமையும் விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுடணும். மொத்தத்தில் ரொம்ப ரொம்ப சூப்பரான நாட்கள். அனுகூலமான எண் 3, 4 வடக்கு கிழக்கு பச்சை வெள்ளை செவ்வாய். 3, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் கோயிலில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, அருக்கனே போற்றி, ஐயிலே போற்றி, மயிலே போற்றி, சேவர் கொடியோனே போற்றி, செய்யோனே போற்றி, செந்தூரே போற்றி. இந்த மந்திரங்கள்லாம் ஓடிக்கினே இருக்கணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாற்றணும். கொள்ளு சாதம் வேக வச்சு, கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டு கூட கொடுக்கலாம், குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. பச்சை பயிர் வேக வச்சு கொடுக்கலாம், காசா கொடுக்கலாம். செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். நல்லது நடக்கும், உறுதியாக வேகமாக நடக்கும். இதெல்லாம் செய்யலைனாலும் நல்லது நடக்கும். துலா ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாட்களாக இல்லை. 2 நாளுமே சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம் பொறுமை. வீண் செலவு இருக்குது, வீண் கவலை இருக்குது. ஜாக்கிரதை, நிதானமாக இருங்க, பொறுமையாக இருங்க, இல்லைன்னா மாட்டிக்குவீங்க. ஆமாம். அனுகூலமான எண் 1 தெற்கு வெள்ளை செவ்வாய். 7 வடக்கு பச்சை புதன். நிதானம் பொறுமை பண விஷயத்தில். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். 2 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும், ராத்திரி நிலாவுக்கு தீபம் காட்டணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி, பரசுராமனே போற்றி, சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சதுரகிரியே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏழைகளுக்கு சாப்பிட கொடுக்கணும். பசுமாடு நாய் காக்கை பசியாற்றணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அதுக்கு எதுக்கு பண்ணுறது? அப்புறம் தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி பண்ணிடுங்க. ஆம். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாளுமே சூப்பர். கள்ளக்கரைங்க சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். கள்ளக்கரைங்க கேட்டையில் பிறந்தவங்க புதன்கிழமையும் 3 நட்சத்திரக்காரர்களும் வியாழக்கிழமையும் முருகப்பெருமானுக்கோ விநாயகருக்கோ தீபம் போடணும். 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 2 வடக்கு கிழக்கு பச்சை சிவப்பு செவ்வாய். 2, 1 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் புதன். 2 நாளும் கோயிலில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, அருக்கனே போற்றி, ஐயிலே போற்றி, மயிலே போற்றி, சேவர் கொடியோனே போற்றி, செய்யோனே போற்றி, செந்தூரே போற்றி. இந்த மந்திரங்கள்லாம் ஓடிக்கினே இருக்கணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாற்றணும். கொள்ளு சாதம் வேக வச்சு, கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம், பசுமாட்டு கூட கொடுக்கலாம், குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. பச்சை பயிர் வேக வச்சு கொடுக்கலாம், காசா கொடுக்கலாம். செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். நல்லது நடக்கும், உறுதியாக வேகமாக நடக்கும். இதெல்லாம் செய்யலைனாலும் நல்லது நடக்கும். தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். தேவையற்ற பேச்சு இருக்குது, கோபம் இருக்குது, ஜாக்கிரதை. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் செவ்வாய்க்கிழமை போடணும். ஆம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை செவ்வாய். 7 வடக்கு வெள்ளை புதன். 2 நாளும் காலையில் விநாயகருக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் போடணும். வீட்டில் இருந்து காட்டணும் தீபம் நிலாவுக்கு. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அருணகிரியே போற்றி, குமரகுருபரரே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, அகத்தியரே போற்றி, வாரியாரே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும்.
சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாற்றணும். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும். சிகப்பு நிற துணி தானமாக கொடுத்துடணும். குலதெய்வத்தை நினைக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அப்புறம் எதுக்கு சார்? ஆனால் தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். மகர ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. செவ்வாய் புதன் 2 நாட்களும் வீம்பு, வெத்து கெத்து, விடாமுயற்சிங்கிற பேரில் பிடிவாதம் அதிகமாக இருக்குது. பொறுத்து பணிவாக போகணும். அதுக்கு வழிபாடு செய்யணும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தீபம் ஊற்றணும். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை செவ்வாய், 7 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் காலையில் விநாயகருக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் போடணும். வீட்டில் இருந்து காட்டணும் தீபம் நிலாவுக்கு. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அருணகிரியே போற்றி, குமரகுருபரரே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, அகத்தியரே போற்றி, வாரியாரே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாற்றணும். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும். சிகப்பு நிற துணி தானமாக கொடுத்துடணும். குலதெய்வத்தை நினைக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அப்புறம் எதுக்கு சார்? ஆனால் தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், வீம்பு, தடுமாற்றம், குழப்பம், அல்லட்டல் அதிகமாக இருக்கிறது. அவிட்டத்திலே பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருங்க. மொத்தத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2 நாளும். அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை செவ்வாய், 7 வடக்கு பச்சை புதன். 2 நாளும் காலையில் விநாயகருக்கும் ராத்திரி நிலாவுக்கும் தீபம் போடணும். வீட்டில் இருந்து காட்டணும் தீபம் நிலாவுக்கு. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் 2 நாள் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓம் அருணகிரியே போற்றி, குமரகுருபரரே போற்றி, பாம்பன் சுவாமிகளே போற்றி, அகத்தியரே போற்றி, வாரியாரே போற்றி, அறிஞனே போற்றி, அழகனே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாலகுமாரனுடைய உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கு பசியாற்றணும். ஏழைகளுக்கு படிப்புக்கு உதவி செய்யணும். சிகப்பு நிற துணி தானமாக கொடுத்துடணும். குலதெய்வத்தை நினைக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா வெற்றி வராது. அப்புறம் எதுக்கு சார்? ஆனால் தோல்வி தடுக்கப்படும், கெட்டது தடுக்கப்படும். உறுதி செஞ்சிருங்க, தப்பிச்சுக்கலாம். மீனராசிக்கார நேயர்களே, 2 நாளும் சூப்பர். கலகரிங்க, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகும். பிரமாதமான நாள். உயர்வு, வெற்றி, சந்தோஷம், நல்ல நாள். கலக்கரிங்க. உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் செவ்வாய், 7 1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை புதன். 2 நாளும் கோயிலில் விநாயக பெருமானுக்கு தீபம் போடணும். வசதிப்பட்ட நேரத்தில் மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கணும். ஓம் பழனியே போற்றி, பழமுதிர் சோலையே போற்றி, அருக்கனே போற்றி, ஐயிலே போற்றி, மையிலே போற்றி, சேவர் கொடியோனே போற்றி, செய்யோனே போற்றி, செந்தூரே போற்றி. இந்த மந்திரங்கள்லாம் ஓடிக்கினே இருக்கணும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாற்றணும். கொள்ளு சாதம் வேக வச்சு, கொள்ளு வேக வச்சு கொடுக்கலாம். பசுமாட்டு கூட கொடுக்கலாம். குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு செய்யுங்க. பச்சை பயிர் வேக வச்சு கொடுக்கலாம். காசா கொடுக்கலாம். செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி, வைத்தறிச்சல் இல்லாமல் போகும். நல்லது நடக்கும். உறுதியாக வேகமாக நடக்கும். இதெல்லாம் செய்யலைனாலும் நல்லது நடக்கும். நேயர்களே, செவ்வாய் புதன் 2 நாட்களுக்கும் பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். 2 ராசிகளுக்கும் 2 நாள்